ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈஸி இந்தியன் ஃபுட் ஆர்ட். நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஆலு கபாப் நம்ம ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இங்கே 300 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கோம். எல்லாம் நல்லா பீல் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். எல்லாமே எல்லாம் கட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ நல்லா கழுவிட்டு தண்ணி வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு பவுலில் 2 பேக்கெட் தேஜு கபாப் பவுடர் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர். எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி பாத்தி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி போடக்கூடாது, கொஞ்சம் பாத்தி கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் உருட்டும். இப்போ நம்ம இன்னொரு பேனில் ஆயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் மீடியமாக வச்சுக்கோங்க. ஒரு சைடு ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கிட்டோம்னா கெச்சப் வச்சு சாப்பிட்டாலும் மயோனிஸில் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்டாக இருக்கும். பசங்க ஸ்கூலில் இருந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லா இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.